உங்களை வாலிப பிள்ளைகள் உங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். கையில குழந்தைய அழைச்சிட்டு டாக்டர் தஞ்சாவூர் போயிருப்போம். அதனால சைல்ட் ஸ்பெஷலிஸ்டுக்கு அந்த நாட்கள் எல்லாம் கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். அவ்வளவு பெரிய டாக்டர்ஸ்லாம் நிறைய கிடையாது. சில சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் ஃபேமஸ். டோக்கன்லாம் பார்த்தா 70 டோக்கன், 80 டோக்கன், 100 டோக்கன்லாம் போற டோக்கன்லாம் உண்டு. எல்லாம் குயிக்கா டாக்டர் பார்த்து அனுப்புவார். இங்கேருந்து போயிட்டு நான் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாலே இவங்க குழந்தைய தூக்கிட்டு முன்னாலே போயிடுவாங்க. போய் டோக்கன் பார்த்தா, எப்பா 2 மணிக்கே 3 மணிக்கே போனியே, எவ்வளவு டோக்கன்னா? 71, 61. இத்தனை மணிக்கு வந்து டோக்கனு. அதுக்கு முன்னால வந்துட்டாங்க. சரி, ரைட், உட்காரு. ஓகே, குழந்தைய வச்சுக்கிட்டு 60வது டோக்கனா இருந்தாலும் சரி, 40வது டோக்கனா இருந்தாலும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அப்ப அந்த நாட்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அப்பதான் முதல்ல அந்த டிவி எல்லாம் உள்ளார கொண்டு வர்றாங்க. அந்த இடத்துல சில நிறைய பத்திரிகைகள், பேப்பர், நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும். சில பத்திரிகை எல்லாம் கிடைக்கும். ஏதாவது ஒரு டிவி வச்சுட்டு இருப்பான். எல்லாம் எதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டைம் என்டர்டைன்மெண்ட். மாயை பாராதபடிக்கு என் கண்களை விளக்கி ஆண்டவர் வேதத்தில் பிரியமா இருக்கட்டும். கையில ஒரு பைபிள். ஸ்கூல்ல இருந்து அப்படியே போயிருப்போம், பைபிள் உள்ள இருக்கும். எடுத்து அந்த நேரத்தை ஓகே சரி 1 தீமோத்தேயு முடிச்சிருவோம். என்ன படிச்சேன்னு தெரியல, சொல்றேன். சரி, ஒரு 5 அதிகாரம் படிப்போம். ஒரு சங்கீதத்தை படிச்சுக்குவோம். கிடைக்கிற நேரத்தை வேத வசனம் படிச்சுக்குவோம். வாஞ்சை